தோசனோட பான்காயும் ஐசனோட சீக்காயும் சேமா. தோசன் கனாமே 9th டிவிஷன் கேப்டன். தோசனுக்கு ஜான் பாக்டோ அவனோட ஃப்ரெண்டு டெத் ஆயிருப்பா. அவள்கிட்ட அவன் ஜான் பாக்டோ எடுத்திருந்தாலும் அதுல இவனோட ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷரை இம்ப்ரிண்ட் பண்ணி பான்காயையும் அச்சீவ் பண்ணியிருப்பான். தோசனோட ஜான் பாக்டோ சுசுமுசி. அதோட கமாண்ட் கிரை. தோசன் பிளைண்ட் தான், பட் அது ஒரு பிரச்சனை கிடையாது. தோசன் ஸ்வாட் யூஸ் பண்றதுல ஒரு மாஸ்டர். கிரிம்ஜாவ் ரியலைஸ் பண்றதுக்குள்ளேயே அவனோட ஹேண்டை வந்து கட் பண்ணியிருப்பான். தோசனோட பான்காய். தோசன் பான்காய் யூஸ் பண்றப்போ அவனோட ஜான் பாக்டோல வந்து ஒரு ரிங் கிரியேட் பண்ணுவான். அது பெருசாகி அதை ரிலீஸ் பண்றப்போ ஒரு வேக்கம் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். அது ஒரு டோம் மாதிரி இருக்கும். அதுல அஃபெக்ட் ஆகிறவங்க பார்க்க முடியாது, கேட்க முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியையும் சென்ஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்பேஸ்ல தோசன் ஒரு கிங். பட் அதுல ஒரு மைனஸ் இருக்கு. டச்சிங் சென்ஸ் இருக்கும். இந்த ஒரு வீக்னஸை மட்டுமே வச்சு கென்பாச்சி சராக்கி தோசனை வந்து பீட் பண்ணியிருந்திருப்பான். தோசனோட பான்காயிலேருந்து ரிலீஸ் ஆகணும்னா தோசனோட ஜான் பாக்டோட ஹில்ட்டை டச் பண்ணோம்னா அந்த பான்காயிலேருந்து ரிலீஸ் ஆயிடலாம். ஐசனோட சீக்காயும் தோசனோட பான்காயும் சேமானா சேம் கிடையாது, பட் சிமிலரா இருக்கும். ஐசனோட சீக்காயோட ஒரு வீக்கர் வெர்ஷன் தான் தோசனோட பான்காய்.